குழு அமைச்சு ஒவ்வொரு பொதுமக்களுக்கு என்ன தேவையோ எஸ்ஏஆர் பொறுத்தளவு என்னென்ன உதவி தேவையோ அத்தனை உதவிகளும் செஞ்சுட்டு இருக்கிறோம். இனி இந்த 4ஆம் தேதி வரைக்கும் ஜெயிக்க போறது எங்கள் அண்ணன் தளபதி விஜய். எங்க தளபதி வந்தா மட்டும் தான் 2026 சுதந்திரமே கிடைக்கும். இன்னும் இது வரைக்கும் சுதந்திரமே கிடைக்கல. பாதுகாப்பு மெயினா பெண்கள் பாதுகாப்புக்கு எங்க அண்ணா வரணும். அதை எடுக்க முடியாது. 30 நாளுக்குள்ள ஒரு கணக்கெடுப்பு எடுக்கவே முடியாது யாராலையும். ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. ரொம்ப நன்றி. யாருக்கு ஓட்டு இருந்துச்சு அவங்க பேர் என்ன எல்லாத்தையும் சரி பண்ண சொல்றாங்க. இது அவங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எப்படி இந்த 1 மாசம் 2 மாச காலங்களில் சரி பண்ணுவாங்க. தாராபுரம் தனி தொகுதி எழுதிடுறாங்க. ஆனால் மாவட்ட திருப்பூர் போடுறாங்க. ஃபார்மில் எப்படி கேட்டுக்கான்னு கேட்டிங்கன்னா ஃபார்ம் 2002க்கான படிவத்தை கேட்குறாங்க. அந்த 2002 படிவம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மாறி வருது. இதை நாங்கள் எப்படி ஃபில்அப் பண்ணுறது? ஒன்று இந்த பிஎல்ஓ அதிகாரிகிட்ட சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி ஃபில்அப் பண்ணி இறங்கிற ஒரு விஷயம் மக்களுக்கு, இந்த பாமர மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு குளறுபடிகள் அதிகமாக உண்டாக்கியிருக்குது. இது வன்மையாக தாராபுரம் சட்டமன்ற தொகுதி சார்பாக இந்த எஸ்ஐஆர் ஆர்ப்பாட்டம் நம்ம நடத்தியிருக்கோம். இது ஒரு சில நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். நம்ம எஸ்ஐஆர் ஃபார்ம் வாங்குறதுக்கோசரம் அந்த வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, டக்குனு லீவ் போட்டு போய் அதுக்கோசரம் இன்னும் வாங்க முடியாது. திருப்பூர் மாவட்டத்தில் இந்த எஸ்ஐஆர் போட்டு நீங்க எப்படி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த போறீங்க அப்படிங்கிறத விளக்கம். எங்க தளபதியும் பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு. அது பிரகாரம் நாங்கள் ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு குழு அமைச்சிருக்கிறோங்க. குழு அமைச்சு ஒவ்வொரு பொதுமக்களுக்கு என்ன தேவையோ எஸ்ஐஆர் பொறுத்தளவு என்னென்ன உதவி தேவையோ அத்தனை உதவிகளும் செஞ்சுட்டு இருக்கிறோம். இனி இந்த 4ஆம் தேதி வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள நாங்கள் முடிச்சிருவோங்க. எங்களுக்கு அப்புறம் குறுகிய காலம் தான் கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு முடிச்சு கொடுத்துருவோம். எங்கள் கழகத்தோழர்னால ஒரு ஓட்டு கூட வெளியே போறதுக்கு நான் விட மாட்டோம். நன்றி. இதுல எத்தனை தடைகள் வந்தாலும் சரிங்க, 2026 ஜெயிக்க போறது எங்கள் அண்ணன் தளபதி தலைமையிலிருந்து சொல்லியிருக்கிறாங்க. குழு அமைச்சு பொதுமக்களுக்கு போய் சப்போர்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக எங்கள் மாவட்ட செயலாளர் அதுபடி எங்களை செய்ய சொல்லியிருக்கிறாரு. அதுபடி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து மக்களுக்கு என்ன தேவையோ அதை எல்லாமே பூர்த்தி பண்ணி கொடுப்போம். முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா மக்களுக்கும் பாதிக்கப்படாத அளவுக்கு எல்லா மக்களுக்கும் என்ன நல்லது செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவோம். கண்டிப்பாக யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம கஷ்டப்படுத்தாம எளிய மக்களுக்கு என்னவோ எங்கள் கழக தோழர்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு எஸ்ஐஆர் ஃபார்ம் எப்படி இது பண்ணணும், எப்படி ஓட்டை என்ன பண்ணணுன்றது முதற்கொண்டு நாங்கள் எங்கள் கழக செயலாளர் மேற்கு மாவட்ட ஜிகே சங்கர் சொல்லியிருக்காரு. அவர் படி நடத்தி கண்டிப்பாக முடிச்சு கொடுத்துருவோம். 2026 கண்டிப்பாக எங்கள் மாற்றம் வர்றதுக்கு எங்கள் தளபதி ஆட்சி அமைக்கிறதுக்கு என்ன பாடுபடுவோமோ அவ்வளோ தூரம் எல்லாருமே கஷ்டப்பட்டு எங்கள் தளபதியை முதலமைச்சர் சீட்டில் உட்கார வைக்கிறதா எங்களோட கொள்கை. 2026 தமிழ்நாடுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கும். எங்கள் தளபதி வந்தா மட்டும் தான் 2026 சுதந்திரமே கிடைக்கும். இன்னும் இது வரைக்கும் சுதந்திரமே கிடைக்கல. பாதுகாப்பு மெயினா பெண்கள் பாதுகாப்புக்கு எங்க அண்ணா வரணும். எங்க தளபதி வந்தா மட்டும் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு. இல்லைன்னா பாதுகாப்புன்றதே இருக்காது. பெண்கள் இனமே அழிஞ்சிரும். அதனால எங்க தளபதி வந்தால் மட்டும்தான் பெண்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. தளபதி வெற்றி கழகம் கண்டிப்பா இதெல்லாம் சரி செய்யும். அது இல்லாம எஸ்ஐஆர் எதிர்த்து நிறைய போராட்டங்கள் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எஸ்ஐஆர் ஏன் வேணாம் அப்படின்னு சொல்றத நீங்க தெளிவா மக்கள் புரிஞ்சுக்கங்க. எஸ்ஐஆர் ஏன் வேணாம், இந்த 30 நாளுக்குள்ள இந்த எஸ்ஐஆர் ஏன் அதை எடுக்க முடியாது. அது 30 நாளுக்குள்ள ஒரு கணக்கெடுப்பு எடுக்கவே முடியாது யாராலையும். அண்ணா சொன்ன மாதிரி அதாவது ஒரு பாஸ்போர்ட் ரெடி பண்ணி அது எடுக்கிறதுக்கே, அது சரி பார்க்கறதுக்கே கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது அப்படின்றத அண்ணன் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி தான் இந்த எஸ்ஐஆர் திட்டமும். இந்த எஸ்ஐஆர் திட்டத்துல நிறைய முக்கியமான விஷயங்களை அவங்க மறைமுகமா சொல்லியிருக்காங்க. அது புரியாத விதத்துல சொல்லியிருக்கிறாங்க. அதை கீழே இருக்க பாத்தீங்கன்னா 2002 இருந்து 2005 ஓட்டு போட்டவங்களோட ஓட்டர் லிஸ்ட்ல இருக்க படிவத்தை எடுத்து இதுல அட்டாச் பண்ண சொல்றாங்க. இப்ப எங்க அப்பா இருக்கிறாரு, எங்க அப்பா இறந்துட்டாரு, அவங்களுக்கு போடலாமா வேணாமா இந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. ரொம்ப நன்றி. திருப்பூர் மேற்கு மாவட்டம் பல்லடம் நகர செயலாளர் ஏஎஸ் ராமமூர்த்தி. இப்போ இந்த எஸ்ஐஆருங்கிற திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது யாருக்கு பயனுள்ளதுன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி 6 கோடி மக்கள் இருக்கான் தமிழ்நாட்டில். இந்த 6 கோடி மக்கள்கிட்ட எப்படி இந்த ஃபார்மை கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னு தெரியல. இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் ஃபார்மை கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அதில் ஃபில் பண்ண தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க, தெரியாதவங்களும் இருப்பாங்க. இது இப்போ வீட்டில் படித்தவங்க இருந்தாங்கன்னா ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபில் பண்ணுறது கூட பிரச்சனை இல்லை. 2002 நமக்கு எப்படி அவங்களுக்கு யாருக்கு ஓட்டு இருந்துச்சு, அவங்க பேர் என்ன எல்லாத்தையும் சரி பண்ண சொல்றாங்க. இது அவங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எப்படி இந்த 1 மாசம் 2 மாச காலங்களில் சரி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல.
அதே மாதிரி தளபதி சொல்ற மாட்டோம் இது யாருக்கு பயனுள்ளதுன்னு தெரியல. அதனால இந்த திட்டத்தை ரத்து செய்யணும் எப்போதும் போல. ஏன்னா இப்போ ஒவ்வொரு ஓட்டு நம்ம அப்ளை பண்ணும்போது தெரியணும் அது சரியா தப்பா இருக்குன்னா அப்போ ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சுட்டு மறுபடியும் புதுசாக அப்ளை பண்ண சொல்ல வேண்டியதானே. அது எதுக்கு மறுபடியும் இவ்வளோ ஓட்டர்ஸ் எப்படி அவங்க கால்குலேஷன் பண்ணி எடுப்பாங்கன்னு தெரியல. எவ்வளோ பேரோட நம்மளோட ஓட்டு உரிமையை வந்து பறிக்கிறதுக்கான முயற்சி நடந்துட்டு இருக்குது. அதனால அதை வந்து சரி பண்ணணும். பேசுறாங்கன்னா எங்களது வந்து எஸ்ஐஆர்னா எனக்கே புரியல. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா அதுல 3 காலம் கொடுத்துக்கிறாங்க. அந்த 3 காலம்லயும் ஃபர்ஸ்ட் என்னோடது வருது. 2002 எனக்கு ஓட்டே கிடையாது. எங்க அப்பாவை தான் எழுத சொல்றாங்க. ஓகே எழுதிக்கலாம், அதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. ஆனா எங்களது 2002 வந்து வெள்ளகோவில் தொகுதி, மாவட்டம் ஈரோடுங்க. அது எப்படி நாங்க ஃபில் பண்றது? இப்போ நிறைய மக்கள் என்ன பண்றாங்கன்னா இப்போ ரீசெண்டா இருக்கிற வந்து தொகுதி தாராபுரம் தனி தொகுதி எழுதிடுறாங்க. ஆனா மாவட்டம் திருப்பூர்னு போடுறாங்க. ஃபார்ம்ல எப்படி கேட்கணும்னு கேட்டீங்கன்னா ஃபார்ம் வந்து 2002 படிவத்தை தான் கேட்கறாங்க. அந்த 2002 படிவம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு மாறி வருது. இதை நாங்க எப்படி ஃபில்அப் பண்றது? ஒன்று இந்த பிஎல்ஓ அதிகாரிகிட்ட சொல்லி கொடுக்கணும், இந்த மாதிரி ஃபில்அப் பண்ணுன்னு சொல்லுங்க. இப்போ எங்க ஊர் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஓட்டு இருக்கு. அதில் ஒரு குறைஞ்சது ஒரு 250 பேர் தவறாக ஃபார்மை ஃபில்அப் பண்ணிக்கிறாங்க. அது நாளைக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு எப்படி வாக்குரிமை இருக்கு? அந்த வாக்குரிமை அது மட்டும் இல்லாமல் வாக்குரிமை இல்லாலும் பரவாயில்லைங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட்ல ஒரு சலுகை வருது, இல்லை வேற ஏதாவது பண்ணணும்னா ஒரு ஓட்டு ஐடி வேணும். அந்த ஓட்டு ஐடி நாளைக்கு அதை கொடுத்து அவங்க அது சிஸ்டம்ல போட்டு செலக்ட் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு எது அந்த நேரத்தில் கிடைக்கும்? எதுவுமே கிடைக்காது இல்லைங்களா? வடக்கு ஒன்றிய சார்பாக, மொத்த ஒன்றியங்கள் அணி சார்பாக, மகளிர் அணி சார்பாக ஆர்ப்பாட்டத்தில் நான் கலந்துக்கிட்டேன். எஸ்ஐஆருங்கிற ஒரு விஷயம் மக்களுக்கு, இந்த பாமர மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு குளறுபடிகள் அதிகமாக உண்டாக்கி இருக்குது. இது வன்மையாக தாராபுரம் சட்டமன்ற தொகுதி சார்பாக கண்டிக்கிறோம். நஞ்சிம்பாளையம் பஞ்சாயத்து சார்பாகவும் கண்டிக்கிறோம். தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் இன்னைக்கு வந்து எஸ்ஐஆர் சிறப்பு வாக்காளர் திருத்தப் பட்டியலை எதிர்த்து இன்னைக்கு வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் திருப்பூர் மாநகர் மாவட்டம் தலைமையில் குமரன் சிலை அருகாமையில் நடைபெற்றது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து பொதுமக்களும் கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்துக்கிட்டாங்க. இது மிகவும் சிறப்பானது. இந்த எஸ்ஐஆர் எதுக்குன்னா மக்களை வந்து ஏமாற்றி மக்களுடைய வாக்குரிமை பறிக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து இந்த எஸ்ஐஆர் ஆர்ப்பாட்டம் நம்ம நடத்தியிருக்கோம். இது வந்து ஒரு சில நீங்க யோசிச்சு பார்க்கணும். நம்ம வந்து எஸ்ஐஆர் ஃபார்ம் வாங்குறதுக்கோசரம் அங்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, டக்குனு லீவ் போட்டு போய் அதுக்கோசரம் இன்னும் வாங்க முடியாது. இது வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக பண்றது, வாக்குரிமை பறிக்கிறதுக்காக பண்றது. இது தமிழக வெற்றி கழக முதல் வாக்காளர்களுக்கு உண்டான வாக்கு பறிக்கிற மாதிரி இருக்கு. இந்த சிறப்பு சீர்திருத்த பட்டியல் எஸ்ஐஆர் வந்து உடனடியாக தடை செய்யணும்னு நாங்கள் தேர்தல் ஆணையத்தை கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.